Hi students, next we see exercise 7.3 second sum. Using the Rolle's theorem, determine the values of x at which the tangent is parallel to x-axis. Okay, so இதே மாதிரி using Rolle's theorem na முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். In secondல third derivations பார்க்க போகிறோம் நம்ம. f of x equal to root x minus x by 3. So x belongs to closed interval 0,9. அப்போ a value 0 எடுத்துக்கங்க, b value 9 எழுதிக்கங்க. Using Rolle's theorem first 3 step common. என்ன எழுதிக்கங்க, f of x is differentiable on, f of x is continuous on closed interval 0,9. second step என்ன எழுதுற, f of x is differentiable on open interval 0,9 அப்படின்னு எழுதிக்கங்க. third step என்ன எழுதுறீங்க, substitute பண்ணுங்க. x க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா a க்கு பதிலாக 0, that is f of a equal to f of b ன்னு சொல்லணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. f of 0 போட்டிங்கன்னா என்ன வந்துடும் பாருங்கள், 0 வந்துடும். f of 9 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா root 9 minus 9 by 3 வந்துடும். அப்போ 3 minus 3 equal to 0 வந்துடும். 3 minus 3 equal to 0. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு 0 வந்துருச்சு. ஓகே, அப்போ என்ன வந்துச்சு நம்மளுக்கு, therefore f of 0 equal to f of 9. அப்போ ரோல்ஸ் தியரம் வெரிஃபை ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ரோல்ஸ் தியரம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். f dash of x equal to root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், 1/2 root x அப்படின்னு வரும். இல்லைனா நீங்களே போட்டு பாருங்கள். இப்போ இது வந்து root x வந்து x power 1/2ன்னு எழுதலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், என்ன வந்துடும், 1/2 x power, டிஃப்ரென்ஷியேட்னா அந்த டேஷ் போடுவோம், x power 1/2 minus 1ன்னு போடுவோம். இப்போ இது 1/2 x power minus 1/2ன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 1/2 root xன்னு எழுதலாம். அதை டேரெக்டாக எழுதிருக்கேன், இல்லைனா இதே மாதிரி கூட போட்டு கூட பார்த்து எழுதிக்கங்க. இது 1/2 root xன்னு வந்துடும். ரிமைனிங் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/3ன்னு வந்துடும். ஓகே, இதுதான் மீனிங். இப்போ இங்கே நான் அப்ளை ரோல்ஸ் தியரம் இப்போ ரோல்ஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், சி வேல்யூவை. அப்போ ரோல்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் என்ன அர்த்தம், f dash of c equal to 0ன்னு எடுத்துக்கணும்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக இதில் சின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/2 root c minus 1/3 equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை 1/2 root c equal to 1/3ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி விட்டால் என்ன வந்துடும் பாருங்கள். அப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் root c equal to 3/2ன்னு வந்துடும். root c equal to 3/2, போத் சைட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ c equal to என்ன வந்துடும் உங்களுக்கு, 9/4ன்னு வந்துடும். c equal to 9/4. இப்போ 9/4னா என்ன, இங்கே பாருங்கள், 9/4னா 4 டேபிளில் போட்டிங்கன்னா 2 times 8 வந்துடும். பேலன்ஸ் 1 வந்துடும். பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. இங்கே ஒரு 2 times போட்டிங்கன்னா 8 வந்துடும். அடுத்து வந்து 5 வந்துடும் உங்களுக்கு. 4 times இங்கே வந்து 2 0 வந்துடும், 5 வரும். 2.25. அப்போ ஓப்பன் இன்டர்வல், அப்போ இந்த 9/4னா 2.25 வரும். இங்கே எந்த இன்டர்வலில் இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் 0,9. இந்த இன்டர்வலில் இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 9. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சோம், 2.25 இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதை தான் இந்த இடத்துல கேட்டிருக்கேன். அப்போ சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூ அப்படியே therefore at x equal to 9/4 அப்படின்னு போட்டு என்ன எழுதுங்க, கொஸ்டின் எழுதிருங்க. The tangent is parallel to x-axis. The tangent is parallel to x-axis. சரிங்களா? இதை தான் கேட்டிருக்காங்க, இதை எழுதியாச்சு. ஓகே, தேங்க்யூ.